மண்ணுக்குள்ளே சுற்றலாம்ல இலையிலே வச்சுட்டேன். சரி விடு. ஊற்றுமா? வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் தான். 2-3 தடவை சொல்லிட்டாங்க அந்த சப்ஸ்கிரைபர் வந்து. ஸோ ரசம் மீல் மேக்கர் வீடியோ போட சொன்னாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அதுபோக சைடிஷ் என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவிச்ச முட்டை, அவரைக்காய் பொரியல். நமக்கு வந்து ரசம் வச்சிருந்தோம் அப்படின்னா இது இல்லாமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம். உருளைக்கிழங்கு வறுவல், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் வந்து அப்பளம் வந்து ரசத்துக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் பொரிச்சு வச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றலாம். ஓகே. இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் சடன், அதனால் கரண்ட் இல்லை. அதனால் குட்டி ஃபேனில் சார்ஜ் இருக்க போயிட்டு ஓடுது. ரசம் வேறு தீயா சுடுது. ஸோ நம்ம சாப்பிடாரமா? சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மெதுவாக தான் சாப்பிட முடியும், சூடாக வேறு இருக்குது. ஃபேன் வேறு காற்று கம்மியாக வருது. தட்டில் வேறு இருக்கிறதுனால ஆற மாட்டேங்குது. மீல் மேக்கர் மட்டும்தான் சொன்னார். அதனால் மீல் மேக்கர் 65 பண்ணிட்டோம் ரசங்கிறதுனால. ஸோ அவர் கிரேவி சொன்னாரா என்னன்னு தெரில, மீல் மேக்கர் மட்டும் சொன்னாரா, அதனால் நாங்கள் 65 பண்ணிட்டோம். அதுதான் நல்லாயிருக்கும்னு சித்ரா. மீன் அங்கே என்னமோ கொதிச்சுட்ருக்கு. ತಿನ್ನೋ ಸುಮ್ಮನೆ ನನ್ಯಾಗ ನೋಡ್ತಾ ಇದೀಯಾ? ವಿಡಿಯೋ ನೋಡು. ನಾನು ನೋಡ ನೋಡು, ಕ್ಯಾಮ್ರಾ ನೋಡಿ ಮಾತಾಡಿ, ನಾನು ನೋಡಿ ಮಾತಾಡಬೇಡ. சரி. கேமரா பார்த்து பேசணுமா? இப்போ தானே பருப்பு ரசம் சாப்பிட்டோம். பருப்பு ரசம் இருக்குதா?
இந்த மூக்கு இழுக்கிறேன். கோல்டு. போல்டா நைட்டு தும்மும்போது நாக்கை கடிச்சுக்கிட்டு சித்ரா நாக்கு புண்ணாயிடுச்சு. நைட்டு தும்முனல்ல அப்போது நாக்கு கடிச்சிட்டு தும்முனே தும்மல். காலே கேட்க மாட்டேங்குது டுபாக்கூர். நீ சத்தமா பேசணும். எவ்வளோ சத்தமாக பேசுறது? இந்த ஃபேன் காற்றே பற்ற மாட்டேங்குதுப்பா. ஃபேனு காற்று பற்ற மாட்டேங்குது. சூறாலேயே வந்தா பார்த்தாரு. ரசம் கூட ஊற்றக்கூடாதாப்பா? என்னப்பா கஷ்டம்ன்றேன். நான் பாத்திர கழுவுன மட்டும் தூக்கிட்டு உடைக்கிறான்னு சொல்றாங்களோ, நீ மட்டும் டங்கிட்டிங்கன்னு வைக்க. டங்கிட்டிங்கன்னு வச்சேனா? அது அவங்களுக்கு என்ன தெரியும் பாத்திரம் வளர்க்குறது. நான் அன்றைக்கி ஒரு முகம் வந்து எனக்கு சரியில்லையா, அதனால் சண்டை போட்டு நீங்கள் உடைக்கிற அப்படின்னு நினச்சிட்டாங்க. சண்டை போட்டு உன்னதான் உடைக்கிறது, பாத்திரத்தில் உடைக்கணும் தெரிஞ்சுக்குங்க. சண்டை போட்டு அவ்வளோதான் தூக்கி போட்டு ஒதுப்பேன், பாத்திரத்தை என்னைக்குமே ஒழிக்க மாட்டேன். நீ என்னைக்கு என்ன அடிச்சிருக்கு, அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் உன்னை என்னால தூக்க முடியுமா ஃபர்ஸ்ட். அடிப்பேன்னு தான். ஆமா, பொண்ணாட்டிக்கிட்ட அடி வாங்கினா என்ன தப்பு இல்லை. அவங்க புத்தி கற்றுப்பீங்க பொண்ணாட்டிக்கிட்ட அடி வாங்கணும். இப்போ ஒரு நாள் கூட அடிச்சது இல்லைங்க, சொல்றதோட சரி, அடிக்க விட மாட்டாரு. அடிக்கிற மாதிரி வச்சுக்க மாட்டேன். வச்சுக்கிறது இல்லை, எங்கேயாவது கிடைக்கும்ல சமையலுக்கு, அப்ப இருக்கு உனக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம், இதுக்காகவே வரணும் எனக்கு அந்த டைம். அப்படியே லவ் ஸ்டோரி சொல்லு. லவ் ஸ்டோரி சொல்ல கேட்குறாங்க. தமிழ் கர்நாடகாவா? ஆமாம், தமிழ் கர்நாடகா எப்படி லவ் ஸ்டோரி சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு போடுறது. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நீ சொல்லு அப்படியே. இங்கே வந்து சொல்லு, பக்கத்தில் வந்து சொல்லு, அப்போ தான் கேட்கும் சவுண்டு. சொல்லு சொல்லு. ஒன்றும் இல்லை, எனக்கு கன்னடா தெரியும் அவ்வளோதான். கன்னடா பேசுவேன். கன்னடா எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா கொஞ்ச நாள் பேக்ரவுண்டில் இருக்கோம் ஃபேமிலியோட, அதனால கன்னடா தெரியும். கன்னடா எனக்கு பிடிக்கும், தெரியுன்றதுக்கு தான் கன்னடா பிடிக்கும். உனக்கு எனக்கு எப்படி லவ்? பையங்க தூரத்து சொந்தம். மாட்டிக்கிட்டேன். ஆமாம், தூரத்து சொந்தம். இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குனா போயிட்டு பார்த்து போய் பிடிச்சி அப்படியே லவ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் சேம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்போது எனக்கு வந்து பிடிச்சிச்சு அவங்கள, அவங்களும் என்னை பார்த்தோன்னே விழுந்துட்டாங்க. ஆமாம், அப்படியே நான் அன்றைக்கே பேசி நம்பர்லாம் வாங்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி தான் லவ். மேரேஜ் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. லவ் வந்து ரொம்ப வருஷக்கணக்காலாம் இல்லைங்க, ஒரு 6லேருந்து ஒரு 8 மாதம் இருக்கும். 6லேருந்து 8 மாதம் இருக்கும், மறந்துட்டாங்க அவங்க. ஒரு 6லேருந்து 8 மாதம் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து தெரிய ஆரம்பித்ததா, அதனால் டக்குன்னு மேரேஜ் முடிச்சாச்சு. இவ்வளோ தானே எங்களோட லவ் ஸ்டோரி. சிம்பிளாக, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க ஃபுல் கர்நாடகா கிடையாது. இப்படி ஓடுதா? லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேனே. அதான் கன்னடா கற்றுக்கிட்டாங்க அங்கே போய் கொஞ்ச நாள் ஃபேமிலியோடு இருக்கிறதுனால. இன்றைக்கி சாப்பாடு வீடியோ போகல, லவ் ஸ்டோரி தான் போயிருக்கு. யாருக்கெல்லாம் கன்னடா பிடிக்கும்னு சொல்லுங்க. என்னது? கன்னடா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
கேட்குறாங்களா? நான் கேட்குறேன். கன்னடா பேசுகிறவங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிற பிடிக்காதுங்க. பிடிக்காது. ஏய் தெரியாது, பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்லாத. லாங்குவேஜில் என்ன இருக்குது? அது எனக்கு பேச தெரியாது. பிடிக்கும். நீ பழகுனதுனால உனக்கு பிடிச்சிருக்கு பேசுறது. ம் பேசுவோம். ம் ஆனால் இங்கே யாரும் இல்லை பேசுறதுக்கு நம்மளுக்கு. ம் அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணல. நீங்கள் எந்த ஊர், அக்கா எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து திருவண்ணாமலை. அவங்க வந்து திருவண்ணாமலை, நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம். அவங்க வந்து திருவண்ணாமலை. ஸோ அங்கே போகும்போது தான், திருவண்ணாமலைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் லவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருக்கோம். ஒரு 2-3 வருஷம் நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அப்படியே மேரேஜ் ஆகவும் ஊருக்கு வந்துட்டோம். இப்போ வேறு தூத்துதுடா. இன்னைக்கு வீடியோ ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு, அதான் கட் ஆயிடுச்சு. இதுக்கு சிக்கனே மென்றுலாம் போல. நீ பெருசாக பீஸ் போட்டிருக்கப்பா. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பீஸாக போடுங்க. ஸ்நாக்ஸுக்கு சூப்பர் ஸ்நாக்ஸ் இது. மறுபடியும் ஆமாட்டாங்க. நீ வர இதை பிக் பண்ணுவோம். நீங்களா அப்பப்போ ரசம் தானே சாப்பிடுவீங்க? வீட்டில் நிறைய ரசம் வைப்பாங்களா? இப்போதான் ரசம் வைக்கிறது. அதுதான் சிம்பிளாகவும் முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது போகிற வாசல் மிளகு சீரகம். ரசம் எப்படி வச்சுக்கன்னு சொல்லவே இல்லை. சாப்பிடும்போது தெரிஞ்சிருக்கும். ரசம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஃபேன் இல்லைப்பா, இந்த குட்டி ஃபேன் காற்று பறந்து மொத்தம் இல்லை. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. குட்டி ஃபேன் ஓடுது, காற்று பத்தலை. சோறு குழம்பு எவ்வளோ சூடாக இருந்துச்சு தெரியுமா? ஊற வச்சு தான் சாப்பிடணும் இதெல்லாம். மதுரையில் இதுக்காக ஒரு கடையே இருக்குது.
மதுரையில் இருக்கு. சோயா 65. எனக்கு பிடிக்கலைங்க அது. நீ சாப்பிட்ற எனக்கு பிடிக்கல. பால் பவுடர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். நானே பார்த்தேன். சரி நாளைக்கு நான் வாங்கிட்டு முடிஞ்ச இன்னும் நிறையா ரெக்வஸ்ட் வருது, அதை ஃபில்டர் பண்ணி போடணும். எல்லாரும் சொல்றீங்க கொஞ்சம் சிம்பிளா செய்யற மாதிரி சொல்லுங்க. செய்யறோம் நான் தாங்க. அவங்க சொல்கிறத சொல்லட்டும்பா, நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். எனக்கு கடையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், சாப்பாடும் செய்யணும். உங்களுக்கே தெரியும் வீடுனா எவ்வளோ வேலை இருக்கும். என்ன கேட்குது? சரி, ஓகே, வீடியோ முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, அவர் சொன்னதுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்காக ரசம் மீல் மேக்கர் இன்றைக்கி வீடியோ போட்டாச்சு. நாளைக்கு சாதம், கெட்டி தயிர், வேறு என்னமோ சைடு சொன்னாங்களே, மாங்காய் ஊறுகாய், இது வீடியோ சொன்னாங்க. நாளைக்கு அந்த வீடியோ தான் நாளைக்கு போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய லவ் ஸ்டோரிலாம் சொல்லியாச்சு, சிம்பிள் தான். அதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் திருப்பி கேட்கலாம், நாங்கள் சொல்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.